உலகையே இயக்கி வரும் உயிர் ஆதாரமாக செயல்படும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை நாம் இங்கே தொடராக வழங்கி வருகிறோம். இந்த புதிய ராமாயண காவியம் ஏறக்குறைய 20,000 பாடல்களால் ஆனது. அந்த காவியத்திலிருந்து கடந்த பகுதிகளில் 214வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே 215வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம், மிதிலை பருவம், மணவினை காலம், மணிமண்டபத்தின் அழகிய தோற்றமும் அம்மண்டபத்தின் உள்ளே திருமணத்தை காண்பதற்காக அமர்ந்திருந்த மக்களும். பாடல் எண் 215. உலகை ஒரு குடையாக்கி ஒளிர் மண்டபம் உருவாக்கி நிலைவரவே அதனுள் வான் நிறை மீன் சேர் விரிவாக்கி கலை எழிலை பயிராக்கி கதிர் ஒளியை கருவாக்கி பல உலகும் இருந்து மனம் பார்த்ததின்ப திருவாகி. இதுவே அந்த 215வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். உலகை ஒரு குடையாக்கி ஒளிர் மண்டபம் உருவாக்கி என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், உலகம் முழுவதையுமே ஒரு குடை போலவே தோன்றும்படியாக ஆக்கி வைத்து அந்த குடையின் உள்ளே ஒளிரும் தன்மை கொண்ட கோள் போலவே ஒளி வீசியே தோன்றும் வண்ணமாய் காட்சி தரும் பேரொளி வீசக்கூடிய ஒரு மண்டபத்தை உருவாக்கி வைத்து நிலைவரவே அதனுள் வான் நிறை மீன் சேர் விரிவாக்கி என்ற 2வது வரிக்கான விளக்கம், அந்த மண்டபம் அங்கே நிலை பெற்று நிலையாக அமைந்திருக்கும் வண்ணமாக வானத்தையே அந்த ஒளிரும் மண்டபத்தினுள்ளே கொண்டு வந்து அந்த வானத்திலே ஒளிரக்கூடிய விண்மீன்கள் மற்றும் கோள்கள் யாவையுமே மொத்தத்தில் அந்த மண்டபத்தினுள்ளே வந்து சேரும் வண்ணமாக அந்த வான்பரப்பையும் மிகவும் எல்லையற்ற அளவில் விரிவுபடுத்தி கலை எழிலை பயிராக்கி கதிர் ஒளியை கருவாக்கி என்ற 3வது வரிக்கான விளக்கம், அந்த வான்பரப்பிலே கலை என்னும் சந்திரனின் அழகிய கூறுகளாகிய மென்மையான ஒளி வெள்ளமே பயிர் போல விளையும் வண்ணம் 64 கலைகளுள் ஒன்றான அழகு கலையினை அங்கே பரப்பி வைத்து அந்த மண்டபத்தின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள அணுக்கள் யாவற்றிலும் உள்ள அணுக்கருவின் உள்ளே கதிரவனின் ஒளியானது கருவினை போல் அணுக்கருவாக வீற்றிருந்து பிரகாசமான ஒளியை மண்டபத்தின் உள்ளேயும் வெளியேயும் விளைய வைத்தல் மட்டுமன்றி அந்த கதிரவன் அதிக வீரியத்தன்மை உள்ள ஒளியாக செயல்பட்டு கருகச் செய்து விடாத வண்ணம் கரு என்னும் சிறிய அளவிலே திகழும் பிரகாசமான ஒளிமயமாக அந்த மண்டபத்தை திகழ வைத்து பல உலகும் இருந்து மனம் பார்த்ததின்ப திருவாகி என்ற கடைசி வரிக்கான விளக்கம், பல்வேறு உலகத்தை சார்ந்த மக்களின் இனங்கள் யாவுமே அமர்ந்திருந்து அங்கே நடக்கவிருந்த ராமன் சீதை மற்றும் ராம சகோதரர் சீதையின் சகோதரியர் ஆகியோருக்கான திருமணத்தை கண்டு களிப்பதற்காக இன்பத்தின் பொலிவுமிக்க வடிவங்களாக அவர்கள் காட்சியளித்தனர். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 216வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.